பகுஜன் சமாஜ் தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு வெட்டிக் கொல்லப்பட்டார். இந்த கொலை வழக்கில் வடசென்னையின் பிரபல ரவுடி நாகேந்திரன் முதல் அக்யூஸ்டாக சேர்க்கப்பட்டார். ஏற்கனவே ஒரு கொலை வழக்கில் வேலூர் சிறையில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வந்த ரவுடி நாகேந்திரனை சென்னை போலீசார் கைது செய்தனர். சிறையில் இருந்தபடியே ரவுடிகளை ஏவி ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தது தெரியவந்தது. இந்த வழக்கில் நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமன், ரவுடி பொன்னை பாலு உள்ளிட்ட 28 பேர் கைது செய்யப்பட்டனர். கல்லீரல் பிரச்சினையால் அவதிப்பட்டு வந்த நாகேந்திரன் வேலூர் சிறையிலேயே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உடல்நிலை மோசமானது. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். தீவிர சிகிச்சை அளித்தும் கடந்த 9ஆம் தேதி ரவுடி நாகேந்திரன் இறந்தார். இந்நிலையில் நாகேந்திரன் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் போலீசாரே கொன்றிருப்பார்கள் என அவர் மனைவி விசாலாட்சுமி சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். தங்கள் தரப்பு டாக்டர்கள் முன்னிலையில் பிரேத பரிசோதனை செய்ய உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்தார். கோர்ட் அவரது கோரிக்கையை நிராகரித்தது. ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி முன்னாள் டாக்டர் சாந்தகுமார் முன்னிலையில் நாகேந்திரன் உடலை பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும். பிரேத பரிசோதனை செய்வதை வீடியோ பதிவு செய்ய வேண்டும். மாதிரிகளை பத்திரப்படுத்தி தடய அறிவியல் துறைக்கு அனுப்ப வேண்டும் என சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது. ஹைகோர்ட் உத்தரவுப்படி நேற்று மேஜிஸ்ட்ரேட் தீபா ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு வந்து நாகேந்திரனின் மகன்கள் அஸ்வத்தாமன், அஜித் ராஜிடம் விசாரணை நடத்தினார். மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக குற்றம் சாட்டியிருந்த மனைவி விசாலாட்சியிடமும் மேஜிஸ்ட்ரேட் தீபா விசாரணை நடத்தினார். அதைத் தொடர்ந்து நாகேந்திரன் பிரேத பரிசோதனை நடந்தது. கோர்ட் உத்தரவுப்படி வீடியோ பதிவு செய்யப்பட்டது. இதனால் ஸ்டான்லி அரசு மருத்துவமனை சவக்கிடங்கு அருகில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். பிரேத பரிசோதனை முடிந்து ஆவணங்களை தயார் செய்ய மாலை 6 மணி ஆகிவிட்டது. இருட்டிய பிறகு நாகேந்திரன் உடலை வியாசர்பாடி வீட்டிற்கு கொண்டு செல்வது பாதுகாப்பாக இருக்காது என கருதிய போலீசார் உடலை நேற்று குடும்பத்திடம் ஒப்படைக்கவில்லை. அதனால் ஸ்டான்லி சவக்கிடங்கிலேயே உடல் வைக்கப்பட்டிருந்தது. இன்று காலை நாகேந்திரனின் உடல் மகன் அஸ்வத்தாமனிடம் ஒப்படைக்கப்பட்டது. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் உள்ள நாகேந்திரன் வீட்டுக்கு உடல் கொண்டு செல்லப்பட்டது. உறவினர்கள், நண்பர்கள் அஞ்சலி செலுத்தினர். பிற்பகல் 3 மணி அளவில் வியாசர்பாடி முல்லை நகர் சுடுகாட்டில் உடல் அடக்கம் செய்யப்பட உள்ளது. நாகேந்திரனின் இறுதி சடங்கை முன்னிட்டு வீட்டை சுற்றிலும் 200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ரவுடி நாகேந்திரனுக்கு 2 மனைவிகள், அஸ்வத்தாமன், அஜித்ராஜ் என 2 மகன்கள் உள்ளனர். அஸ்வத்தாமன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலும், அஜித்ராஜ் இன்னொரு வழக்கிலும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இறுதிச் சடங்கில் பங்கேற்க கோர்ட் அனுமதி பெற்று வெளியில் வந்துள்ளனர். ரவுடி நாகேந்திரனின் மகள் டாக்டராக உள்ளார். பிரேத பரிசோதனை அறிக்கை முடிவுகள் வந்த பிறகுதான் நாகேந்திரன் கல்லீரல் பாதிப்பால் இறந்தாரா அல்லது வேறு காரணமா என தெரிய வரும் என போலீசார் கூறினர்.